வெல்கம் பேக் டு பிஆர் டிசைனர்ஸ். நம்ம இப்போ என்எஸ்பியில் எப்படி லாகின் பண்ணி உள்ள அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மறுபடியும் நான் கூகுளில் என்எஸ்பின்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணுறேன். லாகின் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. அந்த அப்ளிகேஷன் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுங்க. நான் எனக்குள்ள அப்ளிகேஷன் ஐடியை டைப் பண்ணுறேன். நீங்கள் டைப் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. அந்த பாஸ்வேர்டு எப்போவுமே ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி இருக்கும். அடுத்தது உங்கள் கேப்டாச்சி டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேப்டாச்சி டைப் பண்ணும்போது ரொம்ப கவனமாக டைப் பண்ணுங்க. ஏன்னா அதில் ஸ்மால் லெட்டரும் இருக்கும், கேபிட்டல் லெட்டரும் இருக்கும். அது நமக்கே குழம்பும். அது கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணுங்க. சி வந்து இதில் பார்க்க சின்ன சி அப்படின்னா அது வந்து ஸ்மால் லெட்டர்னு அர்த்தம். இசடும் அதே மாதிரி தான். இப்போ லாகின் கொடுக்கலாம். நம்ம கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம். இப்போ லாகின் கொடுக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே போய் வந்துடும். நமக்கு எப்படி இந்த அப்ளிகேஷன் வெரிஃபை ஆகுங்கிறது நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மெசேஜ் போகும். அடுத்தது உங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் மெரிட் லிஸ்டா என்னங்கிறது வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மார்ச் மந்த்ல வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இது வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். நீங்கள் யார்ட்டையும் போக தேவையில்லை. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகிரும். அதை நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. அது பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே ஒரு இன்டூ மார்க் மாதிரி வந்துடும். அடுத்தது ரிலீஜியன் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரிலீஜியன் கிறிஸ்டியன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி வந்து நான் ஓபிசி செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது ஃபாதர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த நேம்ஸ்லாம் கேபிட்டலில் கொடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஒன்று ஸ்மால் ஒன்று கேபிட்டல் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா. அடுத்ததாக மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆனுவல் இன்கம். இதுக்கு வந்து நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஎன் சேவையில் எப்படி லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அகாடமிக் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கெட் இன்ஸ்டியூஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லோடிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மெதுவாக தான் லோட் ஆகும். நிறைய வரும். 200க்கு மேலே வரும். பார்த்தீங்கன்னா 185 லிஸ்ட் வருது. இவ்வளோதுக்குள்ளே நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன நேமோ அதை வந்து சர்ச்சில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுது. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ மேலே மறுபடியும் நீங்கள் இங்கே இந்த இடத்துல ப்ளூ கலரில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மேலே ஒரு செலக்ட் கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் தானே அப்படிங்கிறதுக்கு ரெகுலர் செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து டெய்லியும் போகிறீங்க அப்படின்னா அர்த்தம் அது ரெகுலர். அடுத்தது ப்ரெசன்ட் கிளாஸ். நீங்கள் இப்போ எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கீங்கிறது நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்காங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத கேட்காங்க. இந்த கிளாஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து இவங்களுக்கு ஜூலை மாதமே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நான் ஜூலை மந்த்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் பாசிங் இயர். இப்போ போன இந்த கிளாஸ் ப்ரீவியஸ் பாசிங் இயர்னால் நீங்கள் வந்து போன கிளாஸ் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க. நீங்கள் 7th வந்து 2020 இதே வருஷம் தான் முடிச்சிருப்பீங்க. வேணும்னா ஏப்ரல் மேல முடிச்சிருப்பீங்க. ஸோ வந்து பாசிங் இயர் கேட்டிருக்காங்கன்னா அந்த இயர் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் பர்சன்டேஜ் கேட்காங்க. அந்த கிளாஸ் பர்சன்டேஜை நம்ம கொடுக்கலாம். ஒரு 75% நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருக்கீங்களான்னு கேட்காங்க. இல்லை, அது வந்து நம்ம எழுதியிருக்கோம்னு சொன்னாதான் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இது கடைசியில் உள்ளது வராது. அடுத்தது கார்டியன் நேம் வந்து அப்பா இல்லை அப்படின்னா யாராவது உங்களுக்கு கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்க நேம் போடுங்க. இல்லைன்னா
நம்ம அப்பா நேமே போட்டுக்கோங்க. அப்பா இல்லை அப்படின்னா இல்லை அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மா நேம் போட்டுக்கோங்க. அடுத்தது எது உங்களுக்கு டிசேபிலிட்டி இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து படிக்கிற பையன் ஆக்சுவலி அன்மேரிட், ஸோ அன்மேரிட் போட்டுக்கிறேன். பேரண்ட்ஸ் ப்ரொஃபஷன் வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு அப்பா வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. அப்படி இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா இதில் அதர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து என்ன கேட்கு அப்படின்னா ஹோம் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்கன்னு கேட்கு. மறுபடியும் நான் தூத்துக்குடி செலக்ட் பண்ணிக்கிறேன். தூத்துக்குடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன தாலுக் கேட்காங்க அந்த தாலுக்லேயும் நான் தூத்துக்குடி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹவுஸ் நம்பர், ஹவுஸ் நம்பர் என்னங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். அடுத்தது பின்கோட். பின்கோட் வந்து உங்கள் பின்கோட் என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. அடுத்தது ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் மைனாரிட்டி, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து என்ன இது கேட்குது அப்படின்னா போனஃபைட் மட்டும்தான் கேட்கு. போனஃபைடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணாலே போதும். இப்போ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க, இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு கொரோனா டைமுங்கிறனால போனஃபைட் மட்டும் கொடுத்தா போதும். அதே இதுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்க ரோல் நம்பர் என்னன்னு எழுதிட்டு உங்க போட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கூல்ல ஒரு ஃபீல் மட்டும் வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்க அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும். இதுல வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க இந்த மாதிரியே அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து வேற எதுவும் இந்த வீடியோல டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.